ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் இன்று பகுதி 26 திருமதி ரேவதி சங்கரன் அவர்களுடன் இணைவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். Welcome all devotional viewers of YouTube channel. Today I am going to present Subramanya Bhujangam in Tamil part 26. Thank you very much for once again supporting me. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமனான கரோகரா, கச்சியம்பதி சண்முகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள். மனை மக்கள் உறவாளர் அடியார்கள் தோழர் மற்றுள்ள பேர் எந்தன் மனை வாழும் யாரும் உனை அன்பு கொடு பூசை புரிவோர்கள் தொழுவோர் உனை ஓதுவோராக அருள் செந்திலானே அருள் செந்திலானே. மனை மக்கள் உறவாளர் அடியார்கள் தோழர் மற்றுள்ள பேர் எந்தன் மனை வாழும் யாரும் உனை அன்பு கொடு பூசை புரிவோர்கள் தொழுவோர் உனை ஓதுவோராக அருள் செந்திலானே அருள் செந்திலானே. ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கத்தை பகுதி 26 திரு கோயம்புத்தூரை சேர்ந்த திரு கவியரசர் அழகாக தெல்ல தமிழில் நமக்கு விளக்கி வந்துள்ளார். இது வழி வழியாக அடிமையாக வேண்டுதல். மனை மக்கள் உறவாடி யாரும் போல குடும்பத்தில் உள்ள அனைவரும் உறவினர்களும் மற்றும் நண்பர்களும் எல்லாம் உன்னையே பூஜை செய்வார்கள், தொழுவார்கள். ஆனால் மணி வாடி அலை வீசும் செந்தில் பிரானன்றி வேறு யாரும் புலையர்க்கும் சண்டாளர்களுக்கும் அருள் புரிந்து அவர்களை தடுத்தாட்கொண்டார் என்பதை யாரையும் இதை நீங்கள் நம்புவீர்கள். நம் செந்தில் குமாரன் ஜாதி பேதமின்றி கருணாமூர்த்தியாக விளங்குகிறார் என்ற அழகிய அர்த்தத்துடன் இந்த முருகனே ஏழை பங்காளன் பாடல் பகுதி முடிந்து மீண்டும் நாளை பகுதி 26 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமனானுக்கு அரோகரா, கச்சியம்பதி சண்முகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ